வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் பகுதி வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, 2012 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் டாபிக் வைஸ் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் முடிச்சாச்சு. அடுத்தது மரபு கவிதை, அதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் ஃபினிஷ் பண்ணி இப்போ நம்ம மூணாவது டாபிக் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை. சரிங்களா, இந்த 2 டாபிக் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டிருக்க, பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை தமிழறிஞர்களில் வருவாங்க. மரபு கவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி அவர்கள். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டுட்டேன். ஒரு டாப்பிக்கில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் எடுத்து போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா புது கவிதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, புது கவிதையில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். சரிங்களா, நா. பிச்சமூர்த்தி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. இப்போ நா. பிச்சமூர்த்தி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே நா. பிச்சமூர்த்தி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நா. பிச்சமூர்த்தி அவர்கள் கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா, சரி வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே நா. பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே பார்க்கலாம். நா. பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இயல் 8ல் ஒளியின் அழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி படிப்போம். சரிங்களா, என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவி இருளை துளைத்து, அவரோட பாட்டு பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிமுதை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஒளியின் அழைப்புன்ற டாப்பிக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பாடலோட பொருள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல் குறிப்புக்கு போயிடலாம். சரிங்களா, ஆசிரியர் குறிப்பு நா. பிச்சமூர்த்தி பற்றி பார்க்கலாம். புது கவிதை, சிறுகவிதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கண வகைமைகளை படைச்சிருப்பார். நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியிருப்பார். சரிங்களா, பாரதியாரோட வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியிலையும் ஈடுபட்டிருப்பார். புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லி நா. பிச்சமூர்த்தி அவர்களை சொல்லுவாங்க. சரிங்களா, புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட புது கவிதைகள் எனப்பட்டன. சரிங்களா, புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதைகளின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டதான் என்ன அப்படின்னா புது கவிதைகள். சரிங்களா, புது கவிதைகளோட பல்வேறு பெயர்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இவர் துணையாசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன்லையும் நவ இந்தியாலையும் துணையாசிரியர் அவர்களாக பணியாற்றியிருப்பார். அவரோட முதல் சிறுகதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பைன்ஸ்கு பலி. சரிங்களா, கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை எப்போ வாங்குறாருன்னா 1932 வாங்குறாரு. சரிங்களா, அவரோட புனைப்பெயர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிஷி, ரேவதின்ற புனைப்பெயரில் இது பண்ணியிருப்பார். அடுத்தது இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியோட கவிதைகள்னு சொல்லிட்டு புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் நூலில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கலைமகள் பரிசை 1932 வாங்குறாரு. அவரோட முதல் சிறுகதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பைன்ஸ்கு பலி. எதில் துணையாசிரியராக இருந்தார் அப்படின்னா ஹனுமன் நவ இந்தியாவில் துணையாசிரியராக இருந்திருப்பார். புது கவிதையோட பல்வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவர் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியிருப்பார். இப்போ நம்ம கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்தது ஃபிஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகள் எழுதியவர் யார்? இப்போ தான் பார்த்தோம். ஃபிஷின்னு கேட்டாலும் சரி, ரேவதின்னு கேட்டாலும் சரி, இந்த புனைப்பெயர்களில் படைப்புகள் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னா ஆப்ஷன் 2 வரும், PS ராமையா. அடுத்து கணையாளியின் கனவு அப்படின்னா கல்கி. பிரபந்த கானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனி. கொலுபொம்மை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. கொலுபொம்மை யாருது? நா. பிச்சமூர்த்தி அவர்கள். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி கவிதைகள் தான். சரிங்களா. அடுத்தது புது கவிதையின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்களானும் பிச்சமூர்த்தி அவர்கள் தான் போடணும். புது கவிதையின் தந்தை யாரு? பிச்சமூர்த்தி அவர்கள். வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிச்சமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமன் இதழ்களில் பணியாற்றியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா. நவ இந்தியா ஹனுமன் இதழ்களில் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி அவர்கள். அதே ராஜேந்திரன் அவர்களோட இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம்பீடு தூது. சரிங்களா. மாற்றி கொடுத்துட்டாங்க. தவறான இணை தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அப்போ நமக்கு 1, 4 நமக்கு தப்பு. சரிங்களா. 1, 4 தவறானது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன்னா பிச்சமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமன் இதழ்களை பணியாற்றியிருப்பார். ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னா அன்னம்பீடு தூது. சரிங்களா. நமக்கு கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தவறான இணை கேட்டிருக்காங்க. அடுத்தது முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர். சரிங்களா. ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பத்தாது. பிச்சமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிக்கணும். சரிங்களா. அவங்களோட நூல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும். 1934 அவரோட முதல் கவிதை என்ன பேரில் வெளிவந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலன்ற பேரில் வெளிவந்திருக்கும். அதுவே 1933 தான் முள்ளும் ரோஜாவும் சொல்லி அந்த சிறுகதை. இந்த சிறுகதைக்கு கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் இந்த சிறுகதைக்கு பரிசு கிடைச்சிருக்கும். சரிங்களா. இந்த முள்ளும் ரோஜாவும் மூலயமா தான் உலகிற்கு அறிமுகமாயிருப்பார். யார்? பிச்சமூர்த்தி அவர்கள். சரிங்களா. பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி படிக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டா தான் பிச்சமூர்த்தி அவர்கள் கொஷின் நம்ம போட முடியும். அதுவே 1937 கிளிக்கூண்டு அப்படின்ற தினமணி கதிரில் வெளியாகிருக்கும். சரிங்களா. 1937 கிளிக்கூண்டு அப்படின்ற இது தினமணி கதிரில் வெளியாகிருக்கும். அதுவே 1962 35 கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்துன்ற கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கும். சரிங்களா. காட்டுவாத்துன்ற கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கும். அடுத்தது உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு? பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிச்சமூர்த்தி அவர்கள். பிச்சமூர்த்தி அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம். சரிங்களா. பிச்சமூர்த்தி அவரோட இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். சரிங்களா. இவரோட ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம். சரிங்களா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊர் கூட கேட்கலாம். சரிங்களா. அவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 1976 வரைக்கும் அவருடைய காலம். சரியா. ஓகே. இவர் என்னவா தொழில இருந்தார் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம். 1924 1938 வரைக்கும் வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பாருன்னு சொல்லி ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம். அதுவே 1938 1954 வரைக்கும் கோவில் நிர்வாக அலுவலராக பணியாற்றினார். சரிங்களா. இது கோவில் நிர்வாக அலுவலராக பணியாற்றினார். இவரோட நூல்கள் என்னென்னா கதைகள், மோகினி, 18ஆம் பெருக்கு, சம்பரும் வேட்டியும், மாங்காய் தலை, பிச்சமூர்த்தி கவிதைகள், இரட்டை விளக்கு, கிளிக்குஞ்சு, பூக்காரி வழித்துணை. சரிங்களா. மோகினி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோகினி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 18ஆம் பெருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா சம்பரும் வேட்டியும் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்விகள் கேட்கலாம். ஸோ பிச்சமூர்த்தியிலேருந்து இது வரைக்கும் 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ பிச்சமூர்த்தி பற்றி நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்பரும் வேட்டியும், மாங்காய் தலை. அடுத்தது பிச்சமூர்த்தி கவிதைகள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இரட்டை விளக்கு. அடுத்தது கிளிக்குஞ்சு. சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்காரி வழித்துணை. இன்னொரு டைம் சொல்கிறேன், புரியலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோகினி, 18ஆம் பெருக்கு, சம்பரும் வேட்டியும், மாங்காய் தலை, இரட்டை விளக்கு, கிளிக்குஞ்சி, பூக்காரி வழித்துணை. இதெல்லாமே அவரோட நூல்கள். சரிங்களா. அவரோட எழுத்துப்பணி என்ன கேட்டாங்கன்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரக நாடகங்கள். இதுதான் அவரோட எழுத்துப்பணி. சரிங்களா. அடுத்தது மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பிச்சமூர்த்தி அவர்கள் தான்.
இந்த 16 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 16 கேள்விகளும் என்னன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா வேங்கட மகாலிங்கம். ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருந்திய இணை அப்படின்னு கேட்குறாங்க. நா பிச்சமூர்த்தி பாருங்கள், பொங்கல் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி, சரிங்களா? பொங்கல் வழிபாடு நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை யாரு? நா பிச்சமூர்த்தி. ஓகேவா? சரி, அவரோட முதல் கவிதை என்ன? நான் முன்னையே சொன்னேன், என்னது? காதல். 1934 வெளிவந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரோட முதல் கவிதை 1934 வெளிவந்தது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சரிங்களா? அடுத்தது பொறுத்து சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ணுங்க பாருங்க. வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கூண்டுனாலே போட்டுருவீங்க, நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான். அடுத்தது சீக்கிரம் செல்லுக நேர்வழியிலே அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரியன். கன்று குரல் கேட்க பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் அப்படின்னா ஆலந்தூர் மோகனரங்கன். யாருடைய வெளிச்சத்திற்காகவே இவர்கள் தீக்குச்சிகளாகி விட்டார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்துல் ரகுமான், சரிங்களா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. பொறுத்துக, புதுக்கவிதையின் மறுப்பிற்கு வித்திட்டவர்னாலே நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதைனாலே நா பிச்சமூர்த்தி போட்டுருவீங்க. புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீசு செல்லப்பா. புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தர ராமசுவாமி. யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி, சரிங்களா? ஓகேப்பா, இப்போ நம்ம 2012 2024 வரைக்கும், ஓகேங்களா, நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை நா பிச்சமூர்த்தியிலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 16 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.